போது நிறுத்துறா. ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு வன்மம் கூடாதுடா. உன்னை பார்க்க எனக்கு ஆத்திரமா வருதுடா. ஏன்டா இப்படி கேடு கட்ட காரியம் பண்ற? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத அப்பா மேல பழி தூக்கி போடுற. ஏண்டா உன் கூட பிறந்ததுக்கான தண்டனையாடா இது? அதுக்காக பண்ண அக்கிரமாடா இது? ஏன்டா அவனைய குறி வச்சு தாக்கிட்டு இருக்கிற? டேய், உண்மையை சொல்ல போறியா இல்லையா நீ? ஏங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க. இது எனக்கு அவனுக்கு நடந்த பிரச்சனைங்க. அவன் தான் என்ன வந்து பார்த்தான். ஆபீஸ்ல நடக்கிறதுலாம் ரொம்ப வருத்தமா இருக்குதுங்க. ஆபீஸ்ல நடந்ததெல்லாம் சொல்லி வருத்தப்பட்டு அழுதாங்க அவன். அதுக்கப்புறம் அவனே தான் சொன்னான், அண்ணா நீ வா, என் ஆபீஸ்க்கு வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணு, என் மனசை நோகடிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க, எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லி என் பாசக்கார தம்பி அழுதான் என் முன்னாடி சொல்லி. அதை கேட்டு என்னால எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? என்னை கட்டுப்படுத்தவே முடியல. அதான் தம்பி ஆபீஸ் போயிட்டு அங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் என்னன்னு கேட்டு தட்டி கேட்டு வந்தேன். யாரு இவன்? உங்ககிட்ட வந்து சொல்லி அழுதான். பொய் சொன்னா நாக்கு புழுத்து போயிருந்தா. நீ எங்க போய் தொலைஞ்சது கூட அவனுக்கு தெரியாது. ஐயோ, என்னங்க ஏங்க, உங்க ரெண்டு பேரும் நான் எங்க இருக்கேன்னு தெரியாதாங்க? சொல்லுங்க. தெரியாம தான் போலீஸை கூப்பிட்டு வந்து என்ன பிடிக்க வச்சீங்களா? சார் பாத்தீங்களா, அமைதியா இருக்கிறாங்க. நான் கரெக்டா கேள்வி கேட்டேன்ல, ஒருத்தர் கூட பதில் சொல்ல முடியல பாருங்க. அப்ப நான் சொல்றது உண்மைதானே சார்? டேய், மண்டபத்துல எங்களெல்லாம் ஏமாத்தி எங்களுக்கு துரோகம் பண்ணி அவ கழுத்துல தாலி கட்டாம ஓடி போன பாத்தியா? அன்னைக்கே முடிவு பண்ண உன்னை எங்க பார்த்தாலும் பாக்குற இடத்துல வெட்டணும்னு. இவ்வளவு நேரம் ஏன் தெரியுமா விட்டு வச்சிருக்கேன்? நீ உண்மையை சொல்லணுன்றதுக்காகத்தான். ஒழுங்கு மரியாதையா சொல்லு, யார் சொல்லி செஞ்ச? கூட பண்ண இவனுக்காக தான் பண்ணேன். நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இப்படி ஆளுக்காலு பிரச்சனை பண்றீங்க. சாரி சார், இந்த திருட்டு ராஸ்கல் உண்மையை சொல்ல மாட்டான் சார். உண்மையை சொல்ல மாட்டான் அவன். இவன் பாம்பை விட விஷமானவன் சார். மிருகத்தை விட கொடூரமானவன் சார். பெத்த அப்ப செத்து போனதான் புள்ள கொல்லி போடுவான். ஆனா இவன் எனக்கு உயிரோட கொல்லி போட்டவன் சார். ஏன் சார், எவனாவது பெத்த அப்பனை ஏமாத்தி பார்த்திருக்கீங்களா? இவன் ஏமாத்துறான் சார். என் முதுகுல மட்டும் இல்ல சார், என் நெஞ்சிலையும் குத்திட்டு ஓடி போயிட்டான் சார். இவன் எங்க போனா எங்க இருக்கான்னு கூட எங்களுக்கு எல்லாம் தெரியாது. திருட்டு ராஸ்கல் திரும்ப வந்திருக்கான். பிரச்சனை பண்ணிட்டு போனவன் பிரச்சனை பண்ணியே திரும்ப வந்திருக்கான் சார். சார், நீங்க விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சாலும் அவன் சொல்ல மாட்டான். என்கிட்ட விடுங்க, நான் அவனை அடிச்சு விசாரிக்கிறேன். உண்மை என்னன்னு சொல்ல வைக்கிறேன். சார், எங்களுக்கு அப்படி எல்லாம் விசாரிக்க தெரியும் சார். நீங்க கொஞ்சம் அமைதியை வேடிக்கை மட்டும் பாருங்க. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட விசாரிச்சேன், நீ உண்மையை சொல்லல. இதுக்கப்புறம் போலீஸ் லட்டி தான் பேசும். யோ எடியா. சார் சார், நான் தான் சொல்லிட்டேன்னு சார் எல்லாமே. டேய், கடைசியா ஒரு சான்ஸ் சார், உண்மையை சொல்லிடு. சார் நான் உண்மைதான் சார் சொன்னேன். நான் இது வரைக்கும் நீ இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டேன். சொல்ல போறியா இல்லையா? சொல்லு, உண்மையை சொல்லு. சொல்றா, சொல்லு சொல்லு, உண்மையை சொல்லு. சொல்றா. சார் சார் சார், இருங்க சார். அவன் என்ன அடிச்சாலும் உண்மையை சொல்ல மாட்டான் சார். அவன் யாருக்கெல்லாம் போன் பண்ணிருக்கான், அவனுக்கு யாரெல்லாம் போன் பண்ணிருக்காங்கன்னு போனை வாங்கி பாருங்க சார், தெரியும். இந்த ஆள் திடீர்னு இப்படி கோத்து விடுறான். போனை செக் பண்ணிட்டாருன்னா அதுல அம்மா போன் வச்சதுலாம் அவர் இருக்கு. அதுக்கப்புறம் அம்மா தேவையில்லாம பிரச்சனை மாட்டிப்பாங்க. ஏதாவது பண்ணோம். அது வாங்கி பாருங்க சார். டேய், போனை குடுறா. குடுறாங்கறல்ல சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார்.